இன்னும் வரும் வாரத்துக்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்து பார்க்கலாங்க. காவேரியோட ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி எப்படியாவது பிரெக்னன்சி கிட் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஆனா எப்படி தனியா போய் கேட்கறது? வீட்ல யாருக்காவது தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப எப்படி வெளிய போறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் பேசாம விஜய்ட்ட சொல்லலாம் வாங்கிட்டு வர சொல்லி ஒரு ஸ்லிப்ல வந்து எழுதி குடுத்து இது கங்காக்காக்கு தேவைன்னு சொல்லி குடுத்துடலாம். இல்ல விஜய் இது கொஞ்சம் அர்ஜென்ட் கங்காக்காக்காக நீங்க கொஞ்சம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். குமரன் மாமா வேற வீட்ல இல்ல. விஜய் வேற என்னன்னு படிச்சு பார்க்காம மெடிக்கல் ஷாப் போய் கேக்குறாங்க. அங்க இருக்கிறவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்து சிரிக்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுவோம்னு சொல்லிட்டு வந்து காவேரிட்ட வந்து குடுத்துடுறாங்க. காவேரி வந்து உள்ள போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா 2 கோடு வருது. காவேரிக்கு வந்து என்ன பண்றேன்னே தெரியல. சிரிக்கிறதா இல்ல அழுகிறதா இது வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன பிரச்சனை ஆகும்னே தெரியல. கையில புடிச்சு அழுகுறாங்க. இல்ல நம்ம இது யார்ட்டயே சொல்லியே ஆகணும்னு சொல்லி பேசாம நம்ம கங்கா காட்ட சொல்லிடலாமா? காவேரி வந்து ரூம்ல படுத்துட்டு இருக்கிறத பார்த்து கங்கா வந்து என்னாச்சு காவேரி ஏன் இப்படி எப்பவுமே சோர்வா இருக்க உனக்கு என்னதான் ஆச்சு? சரி காவேரி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கட்டா? நீ வந்து முறுக்கு சாப்பிட்டு தான் வாந்தி எடுத்தேன்னு சொன்ன உண்மையாலுமே அதனாலதான் நீ வாந்தி எடுத்தியா இல்ல? காவேரி வந்து தயங்கி தயங்கி அழுதுட்டு அக்கா நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரெக்னன்சி கிட் எடுத்து காட்டுறாங்க. இது பார்த்தோன்னே கங்காக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கங்கா இருந்துட்டு என்ன காரியண்டி பண்ணியிருக்க உனக்கு ஆல்ரெடி பீரியட்ஸ் தள்ளி போச்சு இது எல்லாமே யார்ட்டையும் சொல்லவே இல்லை நீ இது இல்லாம அம்மாட்ட வேற நீ சத்தியம் பண்ணியிருக்கேன் இனிமே வந்து அந்த தம்பி கூட போக மாட்டேன்னு. அவர் இருந்து இல்லக்கா அந்த டைம்ல எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். இது முன்னாடியே என்கிட்ட சொல்லி தொலைச்சிருந்தா கூட நான் எப்படியோ ஏதோ அம்மாட்ட சொல்லி புரிய வச்சாச்சும் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருப்பேன். இப்ப நான் என்னத்த சொல்லி சமாதானப்படுத்துறது? நீ வந்து ஒரு பெரிய வேலை பண்ணி வச்சிருக்க காவேரி. இது வந்துட்டு அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இல்ல அவங்களால ஏத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. காவேரி இருந்துட்டு அழுதுட்டே கங்கா ஹக் பண்ணி எனக்கு என்ன பண்றேன்னே தெரியலங்கா. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. குமரனோட அம்மா வேற அவங்க பேசிட்டு இருக்கிறது பார்த்துட்டு இந்த பிரெக்னன்சி கிட்டும் பாக்குறாங்க. என்ன கங்கா நீ வந்து முழுகாம இருக்கியான்னு கேக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.